கருடன் சம்பா முதல் ஒட்டடையான் நெல் ரகம் வரை அழிந்து மறைந்து வரும் தமிழர்களின் 200 வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாத்து மீட்டு எடுத்து வரும் இளைஞர். நெல் ஜெயராமன் விதைத்த விதைகளில் அவரது குடும்பத்தில் இருந்து முளைத்த விதை. நெல் ஜெயராமன் விவசாயி. பாரம்பரிய விதை நெல்களை காக்கும் பணியில் தன்னை அர்ப்பணித்து நெடுங்காலமாக செயற்பட்டு வந்தவர். நமது நெல்லை காப்போம் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர், நம்மாழ்வாரின் இணை செயற்பாட்டாளர். விதை நெல் மீட்பு போராளி நெல் ஜெயராமன் அவர்கள் மறைவுக்கு பிறகும் ஒவ்வொரு ஆண்டும் திருத்துறைப்பூண்டியில் தேசிய அளவிலான நெல் திருவிழா அவரது அண்ணன் மகன் ராஜு என்பவரால் நடத்தப்பட்டு வருகிறது. நெல் ஜெயராமன் ஏற்படுத்திட்ட பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மைய இயற்கை வேளாண் பண்ணையில் சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில் அழிவின் விளிம்பு நிலையில் இருக்கும் மருத்துவ குணம் நிறைந்த கருடன் சம்பா, ஆனை கொம்பன், பிள்ளை மிளகி, சிறுமணி, ராவணன், கொள்ளிக்கார், சிறுமிளகி, புத்தகை சம்பா, இறைப்பாண்டி, மைசூர் மல்லி, மரத்தொண்டி, பூம்பாலை, பச்சை பெருமாள், ஜிமிக்கி நெல், சொர்ணமுகி, சொர்ணவாரி, தங்கச்சம்பா, பொம்மி, லால்குடு, தேவராணி, செங்கல்பட்டு சிறுமணி, வாளான், கோவிந்தபோகு, வாழைப்பூ சம்பா, சிவன் சம்பா, விண்ணவராயன் போன்ற 200 வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள் பயிரிடப்பட்டு சுற்றுச்சூழலுக்கு உகந்த இயற்கை வேளாண்மை முறையில் சாகுபடி செய்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. பாரம்பரிய நெல் ரகங்களில் 60 நாள் வயதுடைய அறுபதாங்குருவை முதல் 200 நாள் வயதுடைய ஒட்டடையான் நெல் ரகம் வரை நம்மிடம் புழக்கத்தில் இருந்திருக்கிறது. பாரம்பரிய நெல் ரகங்களை மறு உற்பத்தி செய்து பரவலாக்கம் செய்யும் விதமாக இந்த 200 வகையான நெல் ரகங்கள் பயிரிடப்பட்டுள்ளன. அறுவடை செய்யப்படும் இந்த நெல் ரகங்கள் தமிழகம் முழுவதும் உள்ள வேளாண் கல்லூரி மாணாக்கர்கள் திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கவும், கல்லூரிகளில் பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்த கண்காட்சி அமைக்கவும் அவர்களுக்கு இந்த விதைகள் விலையில்லாமல் வழங்கப்பட்டு வருகிறதாம். தமிழக அரசின் வேளாண் துறைக்கும் அந்த விதைகளை இலவசமாக வழங்கி வருகிறார்கள். பாரம்பரிய நெல் விதைகளை மீட்டு எடுத்து வரும் பணியில் ஈடுபட்டு வரும் ராஜீவ் உள்ளிட்ட குழுவினருக்கு பாராட்டுகளும் நன்றிகளும் குவிந்து வருகின்றன.